அடரா கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களா இல்ல சுதர்சன்ங்கிற ஃபேஸா அப்படிங்கிறதா. டெக் பாஸ்ங்கிறது இருக்குன்னு வச்சுங்களேன். சுதர்சன் அப்படிங்கிறவர் வந்து பேசுறாரு, அது மூலமா டெக் பாஸ் ஃபேம் ஆகுது. ஸோ டெக் பாஸ் சுதர்சன் வராரு. ஸோ அவர் முகம் இருக்கு, அவர் தான் தெரிகிறாரு. அடடாங்கிறதெல்லாம் இருக்கு, பேக்கப்ல தான் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல அடடாவுக்கும் தேவைகள் இருக்கு, கார்பரேட் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல முட்டிக்குது. இதோட வளர்ச்சியும் அதோட வளர்ச்சியும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுல யார் வளர்ந்து போறதுங்கிற விட்டு கொடுத்தல் ஒன்று இருக்குல்ல. ஸோ சுதர்சன் வந்து இதுக்காக விட்டு கொடுத்தாரா, இல்ல இவங்க இந்த கார்பரேட் வந்து சுதர்சனுக்காக விட்டு கொடுத்து இவன் நம்ம இருக்கணுக்காக விட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிற கிளாஸ்ல விட்டு கொடுத்தல் இல்ல, முட்டிக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப இவர் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரேட் வச்சிருக்காரு இல்லையா, 50% கொடுத்தா நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சுதர்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டாலே எதிர்பார்ப்பு அதிகமாயிருங்க. ஏன்னா இது வளர்றதுக்கு நான் தான் காரணங்கிற விஷயம் ஒன்று இருக்குல்ல. அப்ப அது இவரு ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான காரணமே அடடா கிரியேட்டர்ஸ் தானே. பெர்ஃபெக்ட். நான் தான் இப்போ முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அதையும் சொல்லியிருந்தேன். இப்ப வேலை செய்யறோம்னா அன்பு பரிமாற்றம் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா சொல்லல, கார்பரேட்டுங்கிறப்ப நாங்க இருக்கோம், நாங்க தான் உன்னை வந்து சேலரி கொடுத்து வச்சிருக்கோம், இங்க நீ ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப நோட் பண்ணிட்டே வரணுங்கிற, அங்கங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். அப்பதான் ஓகே, நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருக்கும். அதை தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்லியாவோ இல்ல ஓகே 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 அவரால் தான் ஒன்னால தான் ஒன்னால தாங்கிற மோட்ல அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தனால என்னமோ அவர் பேச ஆரம்பிச்சு